வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பாலா. நான் உங்கள் தினேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்புட்னா, நம்ம தமிழ்நாட்ல 2026 சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா ஒரு தனிநபர் நின்னு வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஸோ அது யார், என்ன, எவருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க. வாங்க அது யாருன்னு பார்க்கலாம். இப்ப தமிழ்நாடுல மொத்தம் பார்த்தீங்கன்னா, 234 தொகுதி இருக்கு. அந்த 234 தொகுதியில பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா, 117 தொகுதி. இப்போ மினிமம் ஒருத்தர் சிஎம் ஆகணுமா, இல்ல கூட்டணியாவோ சேர்ந்து சிஎம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 118 தொகுதிக்கு மேல ஜெயிச்சா மட்டும் தான் சிஎம் ஆக முடியும். இப்ப தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா, 108 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில வந்து ஒருத்தர் தான் நிக்க முடியும். ஆனா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி நின்றுருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தொகுதியா தான் கணக்கு எடுத்துப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்மளுக்கு ஜெயிச்ச தொகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா 107 தொகுதி. இந்த 107 தொகுதி நம்ம தளபதி ஜெயிச்சிருந்தாலும், அவரால இப்போ சிஎம்மா பதவியேற்க முடியாது. என்ன காரணம் அப்புட்னா, 112 சீட்டு ஆல்ரெடி நம்ம பாலா சொன்ன மாரி 112 சீட் நம்ம வின் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு 112 சீட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் கிட்ட மொத்தம் 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ நம்ம தளபதி விஜய் கிட்ட மொத்தம் 107 எம்எல்ஏக்கள். ஸோ இந்த 107ம் 5 சேர்த்து மொத்தம் 112 சீட்டை வந்து நம்ம தளபதி விஜய் கிட்ட இருக்கு. ஆனா இந்த 102 112 சீட் இருந்தா கூட நம்ம தளபதி விஜயா கூட இன்னும் சிஎம்மா பதவியேற்க முடியாது. ஸோ இன்னும் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணிக்காக பல கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னும் நம்ம தொடர்ந்து பல வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பண்ணிருங்க. ஸோ நம்ம தளபதி விஜய் கட்சியில் நின்று ஜெயிச்சவங்க தான் இந்த 108 பேர். இந்த 108 பேர் யாருன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க.